தற்போதைய அண்மை செய்தி. நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நிலச்சரிவு ஏற்படும் வாய்ப்புள்ள பகுதிகளில் 2000 மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளில் மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. 2000 மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். நீலகிரி மாவட்டத்தில் ஆட்சியர் மேற்கொண்டு வரும் இந்த ஆய்வு குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் 283 பகுதிகள் நிலச்சரிவு அபாயம் உள்ள இடங்கள் என கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் உதகை நகரில் நிலச்சரிவு அபாயம் உள்ள இடங்கள் என 14 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த இடங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆலோசனை கூட்டம் உதகை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நகராட்சி ஆணையர்கள் மற்றும் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிலச்சரிவு ஏற்படும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் அடுக்கி வைப்பதற்காக 2000 மணல் மூட்டைகள் தற்போது தயார் நிலையில் நகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் உதகை நகர் முழுவதும் 24 மணி நேரமும் மழை பாதிப்பை குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.